அதே மாரி பாட்டுமே நீங்க சொன்ன மாரி "ஊஅன்டாவா" சாங் மாரி ஒரு ஐட்டம் சாங் மாரி இருக்கக்கூடிய ஒரு பாட்டா இருக்கு. சூப்பர் ஸ்டார் படத்துல இந்த ஒரு பாட்ட வச்சு தான் மார்க்கெட்டிங் பண்ணணுமா? அப்படின்னு ஒரு சில நெட்டிசன்லாம் கருத்து தெரிவிச்சு வராங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு படத்துக்கு தேவையானதா பார்க்குறீங்களா? அல்லது நெல்சன் ஒரு புது முயற்சிய கையில எடுத்திருக்காரா? அப்படி எடுத்துக்க முடியாதுங்க. ஒரு படம்னா அது எல்லாம் கலந்ததா தானே இருக்கணும். ரஜினி படம்னா முழுக்க முழுக்க ரஜினியே இருந்தாருன்னா, எப்படி நம்மளால ரசிக்க முடியும்? அதில வந்து வேற ஒருத்தர் வரணும், அவரு தனியா ஆடணும், காமெடி பண்ணணும், எல்லாமே இருக்கு. இப்போ விஜய் படமா கூட இருந்தா, அதில விஜய் மட்டும் வந்து படம் முழுக்க பேசிட்டே இருந்தாருன்னா நம்ம ரசிப்போமா? அப்படி கிடையாது. அதனால தமன்னா வந்தா நம்ம ரசிக்க போறோம் அவ்வளோதான். இதில என்ன இருக்கு? அழகா இருந்தா பார்த்து ரசிச்சுக்கங்க. இதுல என்ன இருக்கு? அவ்வளோதான், அப்படிங்கிற மாரி அவ்வளோதான். இருக்கு. அந்த காலத்தில எம்ஜிஆர் படத்திலேயே இந்த மாரி ஐட்டம் டான்ஸ் எல்லாம் தனியா இருக்கும். இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த கொள்ளை கூட்டத்த முறியடிக்கிறதுக்காக மாறு வேஷத்தில உள்ள போவாரு. அப்போ இவங்கெல்லாம் கூட வருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அது ஒரு ஃபார்முலாவாவே ஒரு படத்துலலாம் இருக்கும்.